ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக 2 கைண்ட் ஆஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணோம் ஃப்ரம் ஆர் ஃபேக்கல்ட்டி மெம்பர் சுதர்ஷன். ஸோ அவங்க வந்து 4 times குரூப் 1 மெயின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட டேரெக்ட் 1-on-1 கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கோர்ஸ் மூலயமா, சரிங்களா. ஸோ 2 கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெஸ்ட் சீரீஸ். ஸோ டெஸ்ட் சீரீஸோட காஸ்ட் வந்து 2000. இதில் வந்து 15 டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஈச் கொஷின் பேப்பரில் 200 questions கிட்டே இருக்கும், சரிங்களா. அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எழுத உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சார் கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எப்படி அப்படின்னா மென்டரிங் மட்டும்தான். ஸோ டெய்லி வந்து என்ன புக்ஸ் படிக்கணும் அண்ட் எப்படி ஒரு சப்ஜெக்டையும் அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி சாரே உங்களுக்கு டேரெக்ட் 1-on-1 கான்டாக்ட் கொடுப்பாரு. இது இல்லாமல் டெய்லி ஒரு 2 மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் சார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட்ஸ் கொடுத்துருவார். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சார்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர் டே 2 questions எழுதுறீங்க, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் டெய்லி புக் டார்கெட்ஸ் இருக்கும். அண்ட் யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ் தென் அண்ட் தேர். ஸோ சுதர்ஷன் சாரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், இதுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம 10 questions ரிலேட்டட் டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷாலபோகம், பள்ளி சந்தம், அதுக்கப்புறம் வேலன் வாகை, தேவதனா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை லிஸ்ட் 2 வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணி கெஸ் பண்ணி பாருங்கள், நம்ம ஆன்சர் பார்க்கலாம், சரிங்களா. ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேலன் வாகை அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பர்ட்டர்ஸ். பிராமின்ஸ் இல்லாமல் பிராமின்ஸை தவிர்த்துட்டு மிச்ச மக்களோட லேண்ட் தான் வந்து வேலன் வாகைன்னு கூப்பிடுவாங்க. பிரம்மதயா அப்படிங்கிறது லேண்ட் கிஃப்டட் டு பிராமின். ஸோ அந்த காலத்தில் வந்து கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமின்ஸ்க்கு அவங்க தான் ப்ரீஸ்டாக இருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு லேண்ட் கிஃப்ட் பண்ணுவாங்க, அதுதான் பிரம்மதயா. அப்புறம் ஷாலபோகா அப்படிங்கிறது லேண்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு லேண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லேண்ட்லேருந்து, இந்த ஷாலபோகாங்கிற லேண்ட்லேருந்து வர ரெவென்யூவை ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க, சரிங்களா, மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தேவா அப்படிங்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது, லேண்ட் கிஃப்ட் டு டெம்பிள்ஸ்க்கு லேண்ட் கிஃப்ட் பண்ணுறது. பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஜெயினா ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற லேண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 5 types ஆஃப் லேண்ட். அது என்ன மீனிங் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் ஆன்சர் பார்க்க வேணாம், ஓகே. ஸோ இதை கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட்லி மேட்ச்ட் வந்து தில்வாரா டெம்பிள் குஜராத்னு கொடுத்துருக்காங்க, விருப்பாக்ஷா டெம்பிள் ஹம்பி, சார்மினார் ஹைதராபாத், மோத்தி மஸ்ஜித். ஸோ மோத்திக்கு மஸ்ஜித்னு சொல்லுவாங்க, டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஒன்லி, சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா, தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத்தில் கிடையாது. மிச்சம் 3 கரெக்ட். விருப்பாக்ஷா ஹம்பி கர்நாடகாவில் இருக்குது, சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்குது, மோட்டி மஸ்ஜித் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ கஜ்ராவோ மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கஜ்ராவோ டெம்பிள்ஸ்லாம் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, கொனார்க் டெம்பிள்ஸ்லாம் ஒடிசாவில் இருக்குது, தில்வாரா வந்து மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. கான்ஸ்டியூட் வேல்யூபிள் சோர்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஜன் சென்டர்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன். ஸோ எப்படி நார்த் இந்தியாவில் கல்ச்சுரல் எவல்யூஷன் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஓகே, question number 3 பார்ப்போம். question number 3, which of the following travelers did not mention about Vijayanagar Empire? ஸோ விஜயநகர் எம்பையர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எந்த ட்ராவலர்ஸ் வந்தாங்க போனாங்க. ஸோ ட்ராவலர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ டீகோட் பண்ணி போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன், ட்ராவலர்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ டி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோலோ டி கான்டி வந்திருப்பார், விஜயநகர் எம்பையருக்கு மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்துல் ரசாக் வந்திருப்பார், டொமிங்கோ பயஸ் வந்திருப்பார், ரால்ஃப் ஃபிட்ச் அப்படிங்கிறவர் வந்திருக்க மாட்டார். ஸோ அவரை தூக்கிடுங்க. ஸோ an Italian named Niccolo Conti
1420 வருவார். அப்துல் ரசாக் வந்து 1443 வருவார். ஸோ இவர் ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஹெராட் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த கோர்ட் ஆஃப் கிரேட் கான் சென்ட்ரல் ஏஷியாவோட கோர்ட்லேருந்து வருவார். டொமிங்கோ பயஸ் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ட்ராவலர். அவர் 1522 வருவார். ஆல் ஆஃப் தம் ரெக்கார்டட் தி அப்சர்வேஷன்ஸ் விச் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு நோ அபவுட் த விஜயநகர் எம்பையரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க வந்த ஆர்டரையும் படிக்கணும். எப்போவுமே க்ரானாலஜிக்கல் ஆர்டர் தான் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். நிக்கோலோ காண்டி பாருங்கள் 420 பக்கம் வந்திருப்பார். 443 பக்கம் அப்துல் ரசாக் வந்திருப்பார். டொமிங்கோ பயஸ் 1522 வந்திருப்பார். ஸோ எந்தெந்த டைமில் வந்தாங்க, எந்தெந்த கிங்கோட டைமில் வந்தாங்க அப்படின்னு படிக்கிறது ரொம்ப முக்கியம். யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் எப்படி வந்தாங்கன்னு. ஸோ இதை மட்டும் இவங்க 3 பேரை மட்டும் நம்ம ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோம். NAD. ஸோ நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு, நாடு வளநாடு. ஸோ விஜயநகர் வந்து வளமையான நாடு அப்படிங்கிற மாதிரி நாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கோலோ காண்டி, அப்துல் ரசாக், டொமிங்கோ பயஸ். க்ரானாலஜி ரொம்ப முக்கியம், UPSC as well as TNPSC. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் காட்டிட்டேன். சாரி கைஸ். Which part of produce was collected as land tax during Imperial Cholas? ஸோ இம்பீரியல் சோலாஸ் இருந்த டைமில் லேண்ட் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க? ஸோ சோலாஸ் வேறு, இம்பீரியல் சோலாஸ் வேறு, சரிங்களா? ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் A, 1/3 தான் கலெக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ 1/3 ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கலெக்டட் அஸ் லேண்ட் டேக்ஸ் டியூரிங் த சோலா ரூல். ப்ரொடியூஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கேன். அந்த நிலத்தை வந்து 3ஆக பிரிச்சுருங்க. 1 2 3, சரிங்களா? 1 2 3. இதில் வந்து இந்த இடத்துல விளையிறது எல்லாமே நான் எதுக்கு கொடுத்துடணும் அப்படின்னா கிங்கு கொடுத்துரும். ஸோ அதுதான் 1/3 ஆஃப் த ப்ரொடியூஸ். ஸோ இட் வாஸ் கலெக்டட் மோஸ்ட்லி இன் கைண்ட். அப்படின்னா கைண்ட்னா என்ன விளைக்கிறாங்களோ, அந்த இடத்துல வந்து என்ன அறுவடை பண்ணியிருக்காங்களோ அதை தான் கொடுக்கணும். ஸோ கேஷ் இல்லாமல் கைண்டில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு லேண்ட் டேக்ஸ். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் லேண்ட் டேக்ஸ். இது இல்லாமல் ப்ரொஃபஷனல் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான டேக்ஸ் இருந்தது. டோல் டேக்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ட்ரேடுக்கு டோல் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். Who was considered as the donor of வெல்விக்குடி பிளேட்ஸ்? ஸோ யார் வந்து வெல்விக்குடி பிளேட்ஸை மக்கள்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜத்திலா பரந்தகா நெடுஞ்செழியன். ஸோ இவர் தான் வந்து அந்த டோனர், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த வெல்விகா பிளேட்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இதுதான் வெல்விகா பிளேட்ஸ், வெல்விக்குடி பிளேட்ஸ். இப்படி தான் இருக்கும், காப்பர் பிளேட்ஸ். இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்கள். த ரெக்கார்ட் இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் 10 காப்பர் பிளேட்ஸ். 10 காப்பர் பிளேட்ஸ்லாம் ஒன்றா இணைச்சிருவாங்க. த பிளேட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை தின் காப்பர் ரிங்கை வச்சு இணைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வெல்விக்குடி, சரிங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஜத்திலா பரந்தகா நெடுஞ்செழியன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆன்சர். ஆஃப்டர் அரிகேசரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் த டினாஸ்டி வாஸ் த ஜத்திலா பரந்தகா. ஸோ பாண்டியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அரிகேசரிக்கு அப்புறம் கிரேட்டஸ்ட் யாருன்னா ஜத்திலா பரந்தகா தான், நெடுஞ்செழியன். வரகுணா 1ன்னு கூட இவர் கூப்பிடுவாங்க. 1756 1815 வரைக்கும் ரூல் பண்ணார். இவர் தான் டோனர் ஆஃப் வெல்விக்குடி பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெடுஞ்செழியன் எக்ஸ்பேண்டட் த பாண்டியா டெரிட்டரி டு இன்க்ளூட் தஞ்சாவூர். ஸோ நெடுஞ்செழியன் தான் என்ன பண்ணார்னா ஜத்திலா ஜேபி நெடுஞ்செழியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் தான் பாண்டியன் டெரிட்டரியை எந்த பக்கம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராருன்னா அவரோட டெரிட்டரிக்குள்ளே ஆட் பண்ணுறாருன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறாரு அவரோட டினாஸ்டிக்குள்ளே, சரிங்களா? ஓகே, ஃபைன். உங்களுக்கான ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து அவர் ஒரு டோனர் ஆஃப் வெல்விக்குடி பிளேட்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following were the great sultans of the slave dynasty? ஸோ ஸ்லேவ் டினாஸ்டியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. குதுப்புதீன் ஐபக், சம்ஷுதீன் இல்துட்மிஷ், கியாசுதீன் கிரியாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது கியாஸ், GHIYAS, கியாசுதீன் பால்பின், கைகுபாத். ஸோ இதில் கோடு இருக்குது, செலக்ட் பண்ணுங்கள் என்னென்ன யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக் அப்புறம் சம்ஷுதீன் வருவார், அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்பன் வருவார். 3 பேருமே சுல்தான் ஸ்லேவ் டினாஸ்டியை சார்ந்தவங்க. ஸ்லேவ் இல்லைனா மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. டெல்லி சுல்தானேட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டினாஸ்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.
Question number 7. Who described about shifting of capital by Muhammad bin Tughlaq? ஸோ துக்ளக் டினாஸ்டி நம்ம பார்த்தோம் ஸ்லேவ் டினாஸ்டி, அது மாதிரி துக்ளக் டினாஸ்டி டெல்லி சுல்தானேட்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான். முகமது பின் துக்ளக் கேபிட்டலை மாற்றுவார். ஸோ எங்கேருந்து எங்கே மாற்றுவார் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெல்லி டு இன்னொரு பிளேஸ் மாற்றுவார், அது என்ன பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இதை அவர் பண்ண ஒரு பெரிய பிளண்டர்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் நான் பண்ண பிளண்டர்னு. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா இபின் பட்டூடா தான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவர் ஒரு ட்ராவலர். இபின் பட்டூடா வந்து முகமது பின் துக்ளக்கோட கோர்ட்டில் ஸ்டே பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இபின் பட்டூடா இவர் ஒரு மொரோக்கன் ட்ராவலர் ஹூ வாஸ் வித் த சுல்தான் முகமது பின் துக்ளக். இவர் டெல்லிக்கு போய் பார்ப்பார். he found டெல்லி எம்டி, abandoned and had a small population. ரொம்ப கம்மி பேர் தான் அங்கே இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அடித்து இழுத்து அந்த புது கேபிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டெல்லி டு அந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே போய் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப லேகிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பி டெல்லிக்கே வந்தாங்க. திருப்பி டெல்லிக்கு வர வழியில் நிறைய பேர் இறந்து போயிட்டு தான் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Which one of the following fertile regions were the bone of contention between Bamini, Vijayanagar and Odisha kingdom? ஸோ நம்ம சதீஷ் சந்திரா மெடிவல் இந்தியா புக் எடுத்து பார்த்திங்கன்னா பாமினி, விஜயநகர், ஒடிசா கிங்டம்ஸ் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எதுக்காக சண்டை போட்டாங்க? போன் ஆஃப் கண்டென்ஷன்னா அந்த ஒரு இடத்துக்காக சண்டை போட்டிருப்பாங்க. அது எந்த இடம்னு கேட்குறாங்க. துங்கபத்ரா ரிவர், கிருஷ்ணா கோதாவரி ரிவர், காவேரி டெல்டா, கிருஷ்ணா ரிவர். ஸோ எதுக்காக சண்டை போட்டிருப்பாங்கன்னு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து துங்கபத்ரா ரிவர் ஒன்று, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்கும் இல்லையா அந்த இடம் ஒன்று, கிருஷ்ணா ரிவர் ஒன்று. காவேரி டெல்டாக்காக சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். த ஃபர்டைல் ரீஜன் பிட்வீன் த ரிவர்ஸ் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா were the zones of conflict among the Vijayanagar, Bamini and Odisha. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. which among the following are the titles of Cholas? ஸோ சோழ மன்னர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்தாங்க இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதவன், செம்பியான், செனி, வழுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சூஸ் பண்ணுங்கள் எது வரும் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஓகே, ஆன்சர் வந்து பி வந்து 2 and 3. செம்பியான், செனி இதெல்லாம் சோழர்களுக்கு கொடுத்த டைட்டில்ஸ். இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்தாங்கன்னா சோழன், சென்னி, செம்பியான், கிளி, அதுக்கப்புறம் வளவன். இதுதான் வந்து கான்செப்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. விச் புக் கேவ் அ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஆஃப் கரிகாலன்? ஸோ கரிகாலன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரிகாலன் வந்து சோழ டினஸ்டியை சார்ந்தவர் தான், who ruled southern India. He is credited with the conquest of the whole of India up to ஹிமாலயாஸ் வரைக்கும் போனதாக சொல்கிறாங்க. இந்தியா வந்து அவ்வளோ நார்த்தில் ஹிமாலயாஸ் வரைக்கும் கான்கொஸ்ட் இருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளட் பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் காவேரி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளட் பேங்க் கட்டினவர் இவர் தான். ஸோ கரிகால சோழன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஹீ இஸ் ரெக்கக்னைஸ் அஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஏர்லி சோலாஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அவருக்கு வந்து கரிகாலா அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க இல்லை ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் அப்படியே மைண்ட்லேயே நிற்கும், இவர் யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காவேரி ரிவருக்கான ஃப்ளட் பேங்க்ஸை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே வந்து இவர் தான். ஸோ இவர் எழுதின புக்கு பேர் வந்து கேட்குறாங்க. 4 புக்கு பேர் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பற்றி இவர் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்த புக் பேர் வந்து பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாலை பொய்டிக் ஒர்க் இந்த 14 கீழ்கணக்கு அப்படிங்கிற ஒரு பொய்டிக் ஒர்க்குள்ளே ஒரு புக்கு கீழே பட்டினப்பாலை வந்து வருது. இது ஒரு போயம் மாதிரி எழுதியிருப்பார். ட்ரேடிங் ஆக்டிவிட்டி gives elaborate information of the trading activity during the rule of கரிகாலன். அப்போ என்னென்ன ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த 10 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. அஸ் வெல் அஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா சுதர்ஷன் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உங்களுக்கு டேரெக்ட் 1-on-1 கான்டாக்ட் கிடைக்கிறனால உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் குரூப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அவர் சொல்லுவார். மெட்டீரியல்ஸ்லேருந்து சோர்ஸஸ்லேருந்து எங்கே படிக்கிறது எங்கே டிரைவ் பண்ணுறது எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அது இல்லாமல் உங்களுக்கு படிக்க ஏதாவது புக்ஸ் படிக்க ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபைன், தேங்க்யூ.
ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுப்போம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் as well as டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் வந்து எக்கனாமிக்ஸ் போயிட்டுருக்கு, அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி வந்து போயிட்டுருக்கு. லக்ஷ்மிகாந்த் புக் ப்ளஸ் என்சிஆர்டிஸ் எல்லாம் டீகோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.